ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஷிப் அண்ட் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸாட்டிக்கான ஃபிஷஸ் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ஃபிஷஸுமே வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்காது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பழைய வீடியோஸாக இருக்கும். உங்களுக்கு அப் டு டேட் ஸ்டாக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு குரூப் லிங்க்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா என்டிடி டைகர்ஸ். ஸோ இது வந்து நார்தர்ன் தாய்லாந்து டைகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதோட கலர் தான். கோல்டன் கலர்ல இருக்கும். அதுல வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்க்கு கலர்ஸ் இருக்காது. சிலது வந்து பிளாக் கலர்ல இருக்கும், சிலது கிரே கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல வர கலர்ஸ் தான். நீங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து டேங்க்ல போட்டு உங்க டேங்க்ல செட் ஆகாட்டி அப்படியே வந்து பியோர் பிளாக் கலர்ல இது சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஃபிஷ்லயே வந்து ரொம்ப சீக்கிரம் கலர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஃபிஷ் வந்து நார்தர்ன் தாய்லாந்து டைகர் தான். ஸோ இந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷஸ் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய வந்து டல்லாக இருக்கும். ஸோ டல்லாக இருக்கிறது வந்து அதோட குவாலிட்டி கிடையாது, அதோட ட்ரெஸ்ஸு தான் வந்து அதோட கலரை வந்து டல் பண்ணுது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து என்டிடிஸ் பிளாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அது பிளாக்காகவே இருந்துரும் நினச்சிக்காதீங்க, அது கலர் மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஜெயின் கௌராமி. ஸோ இது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருந்தோம். இது வந்து மோஸ்ட் காமன் ஃபிஷ் தான் ஆல்பினோ ஜெயின் கௌராமி. இது வந்து நிறைய பேர் வளர்த்திட்டு இருக்காங்க. இது வந்து சீக்கிரம் பெருசாயிரும், அதே மாதிரி நிறைய ஃபிஷஸை கடிச்சிக்கிட்டே கிடக்கும்னு சொல்லி தான் வந்து நான் இந்த ஃபிஷஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவான ஃபிஷ் ஆல்பினோ ஜெயின் கௌராமி. ஸோ இதை நீங்கள் ஒன்று வளர்த்தினாலும் உங்கள் டேங்க் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசாக வளரும், ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இந்த ஃபிஷ் அவ்வளோ சீக்கிரம் சாகாது, அவ்வளோ சீக்கிரம் டிசீஸ் வராது. ஸோ அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டேங்க் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீஜா அர்ஜென்டினா. ஸோ இந்த வீஜாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ரேர் டைப்புன்னு சொல்லலாம். அதுவும் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான். இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க, எல்லாமே க்ரூம்டு வளர்த்தி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அர்ஜென்டினாஸ் பொறுத்தவரை அதோட கலரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகு தான். ஒரு சில்வர் கலர் பாடியில் வந்து பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்க சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 inch சைஸ் உள்ள ஃபிஷஸ். ஸோ இந்த ஃபிஷஸ்க்கு எல்லாமே நீங்கள் நார்மல் பெல்லட் ஃபீடிங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் ப்ரீட் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை க்ரூம் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாக வளரக்கூடியது. உங்கள் டேங்க்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக வளரும். 9 to 10 inch தாராளமாக வளரும். ஸோ நீங்கள் இதை தாராளமாக உங்களோட ப்ரிடேட்டர் டேங்க்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி டேங்க்ல ஆட் பண்ணும்போது நீங்கள் சிங்கிளாக ஆட் பண்ணுங்க, குரூப்பாக ஆட் பண்ணாதீங்க. இல்லை வந்து நீங்கள் வீஜாஸ் கலெக்ஷன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக தாராளமாக ஆட் பண்ணலாம். மற்றபடி வீஜாஸ்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ராயல் டெலிசி சனகல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதோட கலருக்கு தான் அதோட நேம் ராயல் டெலிசி சனகல்னு. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சனகல் வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அபாபா. நமக்கு ஒரு 8 to 10 inch சைஸ்ல வந்துருந்துச்சு. ஸோ அபாபா பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு வளர்த்தும் போது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஃபிஷ் ஒரு டேங்க்ல வச்சிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ அபாபாஸ் வந்து நான் நிறையா ஃபிஷ் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அக்ரெசிவான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது வந்து இதோட டேங்க்ல நீங்கள் ஃபீடிங் ஃபிஷ் விட்டாலே வந்து அதை பாதியாக பிச்சு வீசிடும், அந்தளவுக்கு அக்ரெசிவ். இதோட வாய் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் இதோட வாய் கடிச்சதுன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காலி ஆயிரும். ஸோ இது வந்து அபாபா ஃபீடிங் வீடியோ. இது ஆல்ரெடி நான் ஒரு ஃபிஷ் போட்டு ஃபீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி சாப்பிடுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அக்ரெஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதனாலவே வந்து இது வந்து கம்யூனிட்டி டேங்க்ல வந்து அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது. இன்கேஸ் செட் ஆகிட்டா அது உங்கள் லக்கு தான். ஸோ இதுக்கு வேறு என்னென்ன ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபிஷ் போடலாம், சிக்கன் ஆட் போடலாம், ப்ரான்ஸ் போடலாம். ஸோ மற்றபடி பெல்லட்ஸ் எல்லாம் அவ்வளோ எடுக்குமான்னு தெரில. பிளட் வார்ம்ஸ் சாப்பிடும். இது வாய்க்குள்ளே எந்த ஃபிஷ் போதோ அதை வந்து சாப்பிட்ரும். ஃபிஷ்ஷே போகாட்டியும் இது வந்து கடித்து சாப்பிடக்கூடிய டைப். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அபாபாவில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைரீல். ஸோ ஃபைரீல் வந்து நம்மக்கிட்ட ஒரு 1.5 feet அந்த சைஸ் வந்துருந்துச்சு. ரொம்பவுமே திக்னஸ் அதிகம். ஸோ இந்த ஃபைரீல் பார்த்தீங்கன்னா இதோட பாடியில் வந்து ரெட் கலரேஷன் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இந்த ஈல் பார்த்தீங்கன்னா பியோர்லி ஃப்ரெஷ் வாட்டர்னா இது வந்து கன்வெர்டட் கிடையாது. டைரெக்டாக வந்து நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து வரக்கூடிய ஈல் தான் இது. ஸோ நம்ம ஈஸியாக எந்த ஒரு மான்ஸ்டர் டேங்க்ல வேணாலும் செட் பண்ணலாம். இதெல்லாம் அப் டு 3 to 4 feet வரை வந்து கேப்டிவிட்டியில் வளரும். ஸோ இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மல் பெல்லட்ஸ் அண்ட் பிளட் வார்ம்ஸ் தான். பெருசாக எந்த ஃபிஷ்ஷும் அன் பண்ணாது. அதோட வாய்க்குள்ளே போகிற சைஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுன் லோச்சஸ். ஸோ நான் க்ளவுன் லோச்சஸ் வந்து எப்போவுமே காட்டுறது தான் நார்மல் ஒரு அழகான கூலிங் ஃபிஷ். ஸோ இது வந்து மினிமம் நீங்கள் 12 ஃபிஷ் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரே குரூப்பாக சுற்றிட்டு இருக்கும். பெல்லட் சாப்பிடும், பிளட் வார்ம்ஸ் சாப்பிடும்,
நீங்கள் இதை வளர்த்துனீங்கன்னா வந்து ரொம்பவுமே பெருசாக வளரும். 3 to 4 ஃபீட் வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வளர்த்த இதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ப்ரிடேட்டரி டேங்க்ல உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான அழகான ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோஃபேகஸ் ஆல்பினோ ஹெக்லி தான். ஸோ இதில் வந்து எல்லோ ஃபேஸ் இருக்குது, ரெட் ஃபேஸ் இருக்குது. எல்லோ ஃபேஸ் வந்து கிரேட் கம்மி, ரெட் ஃபேஸ் வந்து கிரேட் ஜாஸ்தி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஜம்போ சைஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ். ஸோ இது வந்து பெரிய சைஸ் வந்தாலே வந்து சீக்கிரம் எடுத்துருவாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா பெல்லட் ஃபீடிங் தான். ஸோ ஹெக்லீஸ் வந்து மான்ஸ்டர் டேங்க்ல வந்து கொஞ்சம் அழகை எடுத்து கொடுக்கும். மான்ஸ்டர் டேங்க்ல வந்து ஒரு அழகான ஃபிஷ்ஷாக ஸ்விம் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா கார்ஸ் இருக்கு, சனகல்ஸ் பிக் சைஸ் இருக்கு. ஸோ சனகல்ஸ்ல வந்து பாலி சனகல், அப்புறம் வந்து கிரீன் சனகல்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளோரிடா கார்ஸ் வந்து நார்மல் லாங் நோஸ் கார்ஸ். இதில் வந்து ஸ்பாட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ். எந்த ஒரு ஃபிஷ்ஷையும் அலிகேட்டர் கார் மாதிரி போய் கடிச்சு கொள்ளாது. ஃப்ளோரிடா கார்ஸ் வந்து உங்களோட எந்த ஒரு மான்ஸ்டர் டேங்க்ல வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஃபீடிங் மட்டும் ப்ராப்பராக போட்டிங்கன்னா போதும். மற்றபடி எந்த ஃபிஷ்ஷும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 feet சைஸ் உள்ள க்ளவுன் ஃபிஷ். ஸோ இது வந்து ஸ்பாட்டட் க்ளவுன் ஃபிஷ். இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சனகல்ஸில் வந்து என்லிச்சேரி சனகல், ஆல்பினோ சனகல், கிரீன் சனகல்னு சொல்லி பெரிய பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஷவல் நோஸ், அப்புறம் வந்து ஏஷியாட்டிக் லோச். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு க்ரூமர் தான். சின்ன வயசுலேருந்து ஒரே டேங்க்கில் போட்டு வளர்த்தி எனக்கு அப்படியே கொடுத்தாரு. ஸோ இது எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ஒரே டேங்க்கில் வளர்ந்தது, ஒரே டேங்க்கில் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் செட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ எந்த ஃபிஷ்ஷும் ஹண்ட் பண்ணாது, உங்களுக்கும் ஃபிஷ்ஷு சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் ரெட்டெயில் கேட்ஃபிஷ், அப்புறம் ரெட்டெயில் கேட்ஃபிஷ், அப்புறம் ராயல் சனகல் ஒரே டேங்க்ல வச்சிருக்கோம். ஸோ இது ஆல்பினோ ஏஷியன் ரெட்டெயில். ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் வந்து கேட்ஃபிஷ் கலெக்ஷன் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்து வளர்த்தலாம். இதுக்கெல்லாம் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பெல்லட் சாப்பிடும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆர்ட்ஸ் போடுங்க. ஸோ ரெட்டெயில் நான் சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ராயல் டெலசியும் அதே தான். நமக்கு வந்து சனகல் கலெக்ஷன்லேயே வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் அதிகம் உள்ள சனகல் ராயல் டெலசி சனகல் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிங்க் டெயில் வந்துருந்துச்சு. பிங்க் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரவணாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது வந்து மேலேயே டாப்லேயே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கும். ப்ளஸ் இதோட டெயில் வந்து டார்க் பிங்க் ஷேடில் இருக்கும். ரொம்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். இது வந்து எனக்கு வந்து நியர்லி ஒரு 7 inch சைஸில் வந்துருந்துச்சு. கை சைஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து நார்மல் பெல்லட் ஃபீடிங். அதே மாதிரி இது ஃபிஷ்ஷையும் ஹண்ட் பண்ணும், சிக்கன் ஆட்டும் சாப்பிடும். ஸோ இது வந்து வெஜிடேரியன் ஃபிஷ்ஷே கிடையாது. இதுவும் ஒரு ப்ரிடேட்டர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் அரவணா கூட வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் அரவணா வளர்த்தாட்டி இந்த பிங்க் டெயில்ஸ் வச்சிங்கன்னா அரவணாக்கு ஈக்குவலாக இருக்கும். அரவணா மாதிரியே மேலேயே ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும். அரவணா மாதிரியே ஆக்டிவாக ஹண்ட் பண்ணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து வெளியே குதிச்சிரும் சீக்கிரம். அதனால் வந்து நீங்கள் டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டெயில்ஸில் வந்து 2 சைஸ் வந்துருந்துச்சு. ஒன்று எல்லோ ஃப்ளாக் டெயில் 3 to 4 inch, அப்புறம் ஒரிஜினல் அமெரிக்கன் ரெட் ஃப்ளாக் டெயில் வந்து பெரிய சைஸ் வந்துருந்துச்சு. ஸோ எல்லோ ஃப்ளாக் டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அதோட பாடியில் வந்து டெயில் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். மற்றபடி அதோட பாடியில் எந்த கலருமே இருக்காது. ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அதோட டெயில் ரெட் கலரில் இருக்கும், அதோட ஃபின்ஸ் ரெட் கலரில் இருக்கும், பாடியில் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஆல்கே சாப்பிடும். அதனால் நீங்கள் வந்து டேங்க் கிளீனிங் பர்பஸ்க்கு இது வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்து ரொம்ப மேசிவாக வளரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிடேட்டர் ஃபிஷஸ் கூட வச்சுக்கலாம். ரொம்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ரிடேட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்பினோ க்ளவுன் நைஃப். ஸோ ஸ்பாட்டட் க்ளவுன் நைஃப் நான் முன்னாடி காட்டினேன். இது ஆல்பினோ க்ளவுன் நைஃப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஐஸ் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பெல்லட் சாப்பிடும், பிளட் வார்ம்ஸ் சாப்பிடும், சிக்கன் ஆட் சாப்பிடும், ஹண்ட் பண்ணி சாப்பிடும், எல்லாமே பண்ணும். இதுவுமே பெருசாக வளரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்பினோ அரவணாவில் பெரிய சைஸ் வந்துருந்துச்சு, சில்வர் அரவணாஸ் வந்துருச்சு, கோல்டன் பேர்ல் வந்துருந்துச்சு. ஸோ அரவணாஸ் வந்து நமக்கு எப்போவுமே வர்றது தான். இன்னும் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டி அரவணாஸ் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ வந்து 12 inch சைஸு, அப்புறம் சில்வர்ஸ் வந்து 8 inch சைஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே சிக்கன் ஆட் போடலாம். இப்போ வந்து சில்வர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே மேக்ஸிமம் வாங்குறதே இல்லை. ஏன்னா ஆல்பினோட ப்ரைஸ் ரேஞ்சே குறைஞ்சிருச்சு. இப்போ யார் சூஸ் பண்ணாலும் ஆல்பினோ தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்பினோஸ் ரொம்பவுமே காமன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பேர்ல்ஸ் இருக்கும். கோல்டன் பேர்ல்ஸுமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு. உங்களுக்கு கோல்டன் பேர்ல் வந்து ஏசியன் அரவணா கிடையாது, இது ஆஸ்திரேலியன் அரவணா. ஸோ கோல்டன் பேர்ல் வந்து ரொம்பவுமே ஒரு ஹார்டியான டைப், ஈஸி டு மெயின்டைன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஆல்பினோ அரவணாஸ் சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கோல்டன் பேர்ல் சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸியாக வளர்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சனகல்ஸில் வந்து அழகான வெரைட்டி லப்ரடை, அப்புறம் ஆல்பினோ. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 to 4 inch சைஸ். ப்ளஸ் சனகல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆக்சிஜன் மோட்டர் இல்லாமையோ ஃபில்டர் இல்லாமையோ தாராளமாக வளர்த்தலாம். ரொம்பவுமே
ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லசீஸ் வந்துருந்துச்சு. ஸோ சனகல்ஸ் எல்லாமே வந்து பாட்டம் ஸ்விம்மர்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த டேங்க்கில் வேணாலும் சனகல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது பாட்டம் ஸ்பேஸை மட்டும்தான் கவர் பண்ணும், மேலே இருக்க ஸ்பேஸ் கவரே பண்ணாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் பஸ் இருக்கும், ஜியோஃபேகஸ் ஸ்மால் சைஸ் இருக்கும். எல்லாமே நான் ஒட்டுக்காக தான் விட்டுருக்கேன். ஏன்னா இது கம்யூனிட்டி செட்டப் வந்து ஈஸின்னு காட்டுறதுக்கு தான் நான் எல்லாமே ஒட்டுக்கா வச்சு தான் கொடுப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனிட்டிங் கேட்ஃபிஷ், கூஞ்ச் கேட்ஃபிஷ். ஸோ இது வந்து நிறையா வந்துச்சு, நிறையா நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக அடாப்ட் ஆயிடுது இப்போ வர கூஞ்ச் கேட்ஃபிஷ்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் கூஞ்ச். அலிகேட்டர் காரும் ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷும் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் பெருசாக வச்சு வளர்த்துங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து ஸ்பேஸ் இல்லாட்டி இந்த 2 ஃபிஷ் வாங்கவே வாங்காதீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னா ரெட் மொசேக். ஸோ இந்த ரெட் மொசேக்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கோல்டு வாட்டர் ஃபிஷ்ஷஸ். ஸோ இதை வந்து சம்மரில் வாங்கவே வாங்காதீங்க, வளர்த்தாதீங்க. ரொம்ப கஷ்டம் இதை வளர்த்துறது. கிளைமேட் கோல்ட் ஆகுதோ அப்போ தான் நான் இதை திரும்ப எடுக்க ஆரம்பிப்பேன். இப்போதைக்கு சம்மர், இது கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தவே முடியாது. இந்த வீடியோ அவ்வளோதான். இனி வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி அக்வாரியம் செட் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் வாங்கலாம், எந்த ஃபிஷஸ் நீங்கள் வளர்த்தலாம்னு சொல்லி நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, அதையுமே நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.